இப்போ புத்த இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவுகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா காமலோகம் அப்படிங்கிற ஆண் பெண் வித்தியாசங்கள் இருக்கின்ற லோகம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூபம் உடம்பே இருக்காது. மனது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சத்தில் பரவி இருக்கும். பிரபஞ்சம் என்றால் பார்த்திங்கன்னா அந்த பரபஞ்சம்னா என்னென்னா நிலம் நீர் காற்று நெருப்பு. ஸோ எல்லாமே இந்த பிரபஞ்சம் நம்ம கூட இன்னொரு 3 ஜீவன்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து நரகம், கோள் மண்டலங்கள் சுற்றி கொண்டு வருது. இப்போ வந்து ஒரு ஸ்டாரோ சூரியன் மாதிரி ஒரு இதை வந்து சுற்றி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பூதம் பிரேதம் இதுவும் வந்து இருக்குது. அவங்களுக்கு லோகம் வந்து நம்ம லோகத்து கூட தான் இருக்குதாம். அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த பூதம் பிரேதத்தை பார்த்த நபர்கள் இருப்பாங்க. நமக்கு வந்து வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷம். ஒரு காலத்தில் புத்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு 10,000 வருடம் மாதிரிலாம் இருந்திருக்கோம் அப்படின்னு. தியான நிலைகள் வரும். தியான நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா தியான சமாதி நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். தியானம் அப்படின்னு அதாவது என்னென்னா நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிரம்ம நிலைகள் தான் வரும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண அரிய பிரம்மா அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். சார், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த உயிர்களை பற்றியும் மற்ற உயிர்களை பற்றி புத்த மதம் என்ன சொல்லுது? முதல்ல வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து பெரியாரிஸ்ட் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க வந்து எதையும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம். இப்போ உதாரணத்துக்கு இப்போது புத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, தோன்றுறாங்க, ஒரு வைரம் கிடைக்கிது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்திலே இது ஒன்று தாங்க வைரம், வேறு வைரங்களே இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது உண்மை கிடையாது. அப்போது மற்ற இடங்களில் எங்கேயாவது போய் தேடினாக்கா கிடைக்கலாம். அட்லீஸ்ட் கண்ணாடியாவது கிடைக்கும். கண்ணாடி மாதிரி ஒரு இதுவாவது கிடைக்கும், துகளாவது கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீவன் இருக்கோம் இங்கே, நம்ம உலகத்தில் வந்து நம்ம எர்த் அப்படிங்கிற இந்த இடத்துல ஜீவன்கள் இருக்குது அப்படின்னா, மற்ற இடங்கள் புத்த கண்ணோட்டம் படி புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா இடங்களிலும் நிறைய இடங்களில் ஜீவன்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜீவன் இருக்கிறது தான் ஆதாரம், மற்ற இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. இங்கே இல்லைன்னா எங்கேயும் இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து முதலில் நம்ம வந்து அந்த இதை வந்து அந்த இங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த வரட்டு முட்டாள்தனம் அப்படின்னா என்னென்னா, நான் பார்த்தது மட்டும்தான் சரி, நான் பார்க்காதது எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வரட்டு முட்டாள்தனத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோன்னா, நம்ம பார்க்காததும் இருக்கிறது, அதை பார்த்தவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புத்தராக இருக்கலாம், அந்த மாதிரி வந்து மற்றவங்க பார்த்துருப்பாங்க, அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ புத்த இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவுகளில் வந்து ஜீவன்களை வந்து பிரித்திருக்கார். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரிவு, அதில் வந்து பார்த்திங்கன்னா காமலோகம் அப்படிங்கிறது. காமலோகம்னா ஆண் பெண் வித்தியாசங்கள் இருக்கின்ற லோகம். அதில் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரூபலோகம். ரூபம்னா ஒரே ரூபம்தான், ஒரு கிட்டத்தட்ட ஆண்கள் மாதிரியே இருப்பாங்க. அது வந்து அது பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அரூபலோகம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூபம் உடம்பே இருக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மனது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சத்தில் பரவி இருக்கும். அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிந்திப்பாங்க, ஒரு ட்ரீம் மாதிரி இது பண்ண முடியும். அவங்க ஏதாவது இப்போது நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது காமலோகம் கீழேருந்து மேலே போகிறோம். இது வந்து எப்படின்னா கீழேருந்து மேலே போகிறோம். இப்போது இந்த லோகங்களும் எப்படி பிரித்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 5 புலன்கள் இருக்குது இல்லைங்களா, 5 புலன்கள் வழியாக நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தை அணுகுகிறோம். பிரபஞ்சம் என்றால் பார்த்திங்கன்னா அந்த பரபஞ்சம்னா என்னென்னா இடப்பொருள் ஒரு பொருள், அது தனிமம் 5 தனிமங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிலம் நீர் காற்று நெருப்பு அடங்கியது தான் நம்ம. ஸோ எல்லாமே இந்த பிரபஞ்சம். ஸோ இதில் வந்து அணுகிறோம். அப்போது முதலில் பார்த்திங்கன்னா கீழே என்ன இருக்குது அப்படின்னு, அதாவது இந்த கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நரகம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு கீழே நம்ம ஒரு 5வது லெவலில் இருக்க மாதிரி, நமக்கு கீழே வந்து நம்ம கூட ஒரு இன்னொரு 3 ஜீவன்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கு. கீழே வந்து நரகம் என்றால் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு கீழே இருக்கா அப்படின்னா அப்படி சொல்லலை புத்தர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோள் மண்டலங்கள். இப்போ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கோள் மண்டலங்கள் சுற்றி கொண்டு வருது. இப்போ வந்து ஒரு ஸ்டாரோ சூரியன் மாதிரி ஒரு இதை வந்து சுற்றி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா 2 சுற்றும் பார்க்கலாம் நம்ம. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த தன்னைத்தானே சுற்றுறது. சில கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே சுற்றாது, அப்படியே தான் இருக்கும்.
இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்புறம் வந்து டோட்டலாக அந்த அந்த ஸ்டார் அப்படி அந்த இதை வந்து சுற்றி வர்றது. அப்போ ஒரு சுற்று வந்துச்சுன்னா ஒரு வருடம் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம அதான் ஓகே நம்ம சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுதோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த வருடங்கள் இதெல்லாமே லாங் ஆகும். இப்போ நமக்கு 365 நாள். அந்த மாதிரி வந்து புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சில கோள்களில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னது அதான் விண்வெளி நாள் இல்லையா, காஸ்மிக் டே அப்படிங்கிறது, விண்வெளி நாள், விண்வெளி மாதங்கள், விண்வெளி வாரம், அது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து மாறும். இப்போ நம்ம எர்த்து அதாவது பூமியின் நேரம் தான், நேரம் காலம் இதை தான் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடும். இது அப்படியே வந்து அந்த எவ்வளோ இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் இந்த சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு தகுந்தவாறு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த வாழ்நாளும் வந்து குறிப்பிடப்படுகிறது. அங்கே இருக்கின்ற வாழ்நாள் இதெல்லாமே வந்து அந்த இந்த சுற்றுறதே வந்து புவி ஈர்ப்பு சக்தினால. அந்த புவி ஈர்ப்பு சக்தி வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புவி ஈர்ப்பு சக்தி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ ஜீவன்கள் குள்ளமாக இருக்கும். அதே மாதிரி புவி ஈர்ப்பு சக்தி அதிகமாக கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க நல்லா டாலாக நல்லா ஜைஜான்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மனித லோகம் இதை தான் வந்து ஒரு மிடில் மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த என்ன சொல்கிறது, சுகமும் இதுவும் அதான் துன்பமும் பார்த்திங்கன்னா சம அளவில் 50% இருக்கிறது. இதுக்கு கீழே நம்ம கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த மிருகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவலானா கிடையாது. மிருகங்களில் இன்னொன்று பார்த்திங்கன்னா புத்தர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பிரமிடு மாதிரி சொல்கிறார். கீழே இருக்கின்ற ஜீவன்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிகமாக இருக்கும், பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் எண்ணிக்கையில். மேலே வர 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 பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். அப்போது இப்போ நம்ம உணவு சுழற்சி மாதிரி அதே மாதிரி அந்த அனிமல்ஸில் இதில் வந்து விலங்குகளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வேற்றுமைகள் வந்து நிறைய இருக்கும். இப்போ வந்து நம்ம அதான் வேற்றுமைகள் இப்போ ஆனால் வந்து இதெல்லாமே வந்து காமலோகத்தில் வருகிறது, ஆண் பெண் இருக்கின்ற லோகங்களில் வருது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து அந்த பூதம் பிரேதம் இதுவும் வந்து இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு லோகம் வந்து நம்ம லோகத்து கூட தான் இருக்குதாம். அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த பூதம் பிரேதத்தை பார்த்த நபர்கள் இருப்பாங்க, அதை பற்றி சொல்லுவாங்க, ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க. இன்றைய காலகட்டம் ஃபாஸ்ட் காலகட்டத்தில் இதை நம்புறதுக்கு டைம் கிடையாது நமக்கு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசுரலோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட சில அசுரர்கள் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி காத்தவரா இந்த மாதிரி நிறைய அந்த கிராமத்துக்கு அந்த கடவுள்லாம் சொல்லுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து அசுரர்கள் அங்கே, அதாவது பார்த்திங்கன்னா அந்த நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம், நம்ம தேவர்கள் அசுரர்கள் சண்டையை பற்றி. இந்த இது வந்து இந்த புத்த புனித நூலான திரிபிடகத்தில் இருக்குது. அதில் அங்கே அந்த ராஜாவான இந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த சோமபானம் சுறாபானம் எல்லாம் குடித்து பார்த்திங்கன்னா சண்டை வரும்போது அங்கேருந்து தள்ளி விடும்போது இங்கே வந்து விழுந்துருவாங்க, கிராமத்து சைடில் விழுந்து அங்கே வந்து அவங்க வந்து ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இது இவங்களும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கூட இருக்கிறது நம்ம மனித லோகம், பூதம் பிரேத லோகம், அசுரலோகம் இங்கேயும் இருக்காங்க. அந்த தேவர்கள் இருக்கின்ற அதை ஒட்டி பெரிய குரூப்பு இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த விலங்குகள் கீழேனா இன்னொரு லோகம் கீழே அவங்க வந்து அங்கே வந்து என்னென்னா நரகம் பார்த்திங்கன்னா எப்படின்னா அந்த கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோள் சுத்தாது, ஒரு பாகம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் அந்த இது மாதிரி பார்த்திங்கன்னா அது அப்படியே வெப்பம் வந்து பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் ஹாட்டாக இருக்கும். ஸோ அங்கே ஜீவன் இருக்கானா இருக்குது. இன்னொன்று பக்கம் பார்த்திங்கன்னா அந்த குளிர் நரகங்கள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மனித லோகம் வரைக்கும் இது ஒரு மனித லோகம் 5வது. இதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அந்த தேவலோகம் அப்படின்னு ஆரம்பிக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷம், மேக்சிமம் போனால் 120 வருஷம். இந்த வருடங்களும் பார்த்திங்கன்னா புத்தர் என்ன சொல்கிறாருன்னா கம்மியாகும் அதிகமாகும். ஒரு காலத்தில் புத்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு 10,000 வருடம் மாதிரிலாம் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார்.
அதுக்கப்புறம் வந்து 10 வருடம் ஈவன் வந்து 5 வருடம் 10 வருடம் வரைக்கும் 10 இல்லை 5 வருடம் வரைக்கும் கூட கம்மியாகுமா. அதுக்குள்ளேயே அவங்க எல்லாமே பண்ணிடுவாங்க. கல்யாணம் எது எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மிடில் ரேஞ்சில் ஒரு 100 120க்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அடுத்தது வந்து நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த ஸ்கையில் வந்து 4 திசையில் இருக்கின்ற ஒரு ராஜா மாதிரி இருக்கின்ற தேவர்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் தேவர்கள்னு சொல்ல முடியாது. சத்து மகாராஜிகா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்து மகாராஜிகா தேவா. அப்போ இவங்களெல்லாம் இந்த ஆண் பெண் இருக்கின்ற காமலோகத்தில் காமம் தான் வந்து இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா. காமம் அந்த அட்ராக்ஷன் வரும். ஸோ இவங்க சத்து மகாராஜிக்கா 4 திசைகளிலும் 4 அவங்க ஆட்சி செய்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து தாவத்தின்ச, இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்திரலோகத்தை பற்றி பேசியிருக்கோம் நம்ம. அது பேர் தான் தாவத்தின்ச. தாவன்னா 3, திம்ச அப்படின்னா 30. 33 தேவர்கள், 33 கொடி கொண்ட தேவர்கள். அவங்க வந்து ஒரு ஃபைட்டிங் மாதிரி அவங்களுக்கு தலைவன் வந்து இந்திரன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நம்ம சத்து மகாராஜிக்கா 4 திசைகளில் இருக்கவங்க 6வது லெவல். இதுக்கப்புறம் வந்து 7வது லெவலில் தான் வந்து தாவத்தின்ச இந்திரன் இருக்கின்ற லோகம். அவர் தான் வந்து ராஜா. எந்த ப்ராப்ளம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து யமலோகம். யமானா அதாவது 2 யமன் இருக்காங்க. அதாவது இவங்க வந்து யாமா அப்படின்னு சொல்லுவாங்க. யாமினி கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை யாமினி அப்படின்னு. இவங்க யாமா. யமன் ஒருத்தர் இருக்காப்புல. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரகங்களுக்கெல்லாம் ஹெட்டு யாருன்னா யமன். நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்க யமன் வந்தோம்னா கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. யமன் வந்து ஜென்ரலாக அவர் எங்கே போடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போட்டுருவார். அப்போது யமனை பார்த்து யமன் வரோம் அப்படின்னு பயந்தவங்க ஏன் பயம் வருது அப்படின்னா நரகத்துக்கு போகிறாங்க. ஓகே. இப்போ யாமினி அப்படின்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தேவலோகம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ஒரு ரிலாக்ஸாக வாழ்கின்ற ஒரு டைப் ஆஃப் தேவர்கள். மிக அழகாக இருப்பாங்க. அதாவது என்னென்னா இன்னொன்று புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெப்பம் உடம்பில் இப்போ தேவலோகம் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலமும் நீர்ப்பொருளும் அதிகம். ஒரு 70% நீர்ப்பொருள், ஒரு 30% வந்து இது ஆமாம் நெருப்பு இருக்குது. ஸோ நிலப்பொருள். ஸோ இதுதான் அடங்கியது. அப்போது நம்ம வந்து ஹெவியாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இதை ஊடுருவி போக முடியாது. ஒரு செவரோ ஏதோ ஊடுருவி போக முடியாது. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டம்ஸ் என்கின்ற அந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவும் தன்மை இருக்குது. ஊடுருவும் வெயிட் இருக்காது. அவங்க வந்து காற்றில் கூட அவங்க என்ன சொல்கிறது மிதக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9வது வந்து துசித்த தேவன். ஒரு அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு வரணுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரம் க்ளீனாக இருக்கும். அப்படியே இப்போ தண்ணி எடுத்தாக்கா அப்படியே கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஒரு பூ எடுத்தாக்க மிக ரம்யமான பூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக அப்பழுக்கற்ற அப்படின்னு அந்த இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த புத்தராக ஆகுறாங்க இல்லையா, புத்தராக ஆகக்கூடியவங்க போதிசத்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பிறப்பு எடுக்கிற இடம் இங்கே வந்து மனித லோகம் தான் சிறந்தது சொல்லியிருக்கோம் நம்ம. இங்கே புத்தர் வருவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி பிறப்பு எடுக்கிறது எல்லாமே வந்து அந்த துசித்த லோகத்தில் இருப்பாங்க. அவங்க ஒரு க்ளீனாக அந்த இடத்துலேருந்து அதுக்கப்புறம் இங்கே பிறப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 10வது வந்து நிர்மாண ரதி. பாலிமொழி நிர்மாண ரதி அப்படின்னு. நிர்மாணம் அப்படின்னா என்னென்னா ஒரு செய்யக்கூடியவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈவன் சிந்தனை ஜஸ்ட்டு யோசித்த உடனே ஒரு சம்திங் வந்து வந்துடும். இப்போ ஒரு அரண்மனை வேணும் அப்படின்னா அரண்மனை சிந்திச்ச உடனே வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஈவன் வந்து ஒரு சின்ன பிளானட் மாதிரி வேணும் அப்படின்னா யோசிச்சா வரும். ஸோ அதில் ஜீவன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிர்மாணிக்கக்கூடிய திறன் படைத்தவங்க. ஏதாவது இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நிர்மாணம் பண்ணுறோம். நம்ம மனிதன் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களும் அதாவது இந்த மலைகள், நிலங்கள் இதில் தவிர்த்து, தாவரங்கள் தவிர்த்து எல்லா இதுவுமே மனிதன் நிர்மாணித்தது தான். நீங்கள் பில்டிங்காக இருக்கலாம், இல்லை ட்ரெயினாக இருக்கலாம், மெட்ரோவாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், செல்ஃபோனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சட்டை, துணி எல்லாத்தையும் மனிதன் நிர்மாணித்தது தான். ஸோ அந்த
கஷ்டப்பட்டு நிர்மாணிக்க தேவையில்லை அவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பரநிர்மாணித்த வாசவத்தி தேவா அப்படின்றது அடுத்தது 11வது லோகம். இதெல்லாம் தேவலோகம். 6லேருந்து தேவலோகம். பரனா உயர்ந்த, நிர்மாணித்த வாசு அப்படின்னா வாசுனா வசியம், இல்லை வந்து கண்ட்ரோல், வசப்படுத்துறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது. பரநிமித்த வாசவத்தி தேவா. இந்த லோகத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வாசு என்கின்ற வந்து மகாவிஷ்ணு அதாவது மாறன் என்று சொல்லுவாங்க புத்தத்தில், அவர் இருக்கிறார். இப்போ அவர் தான் வந்து இதுதான் வந்து அந்த காமலோகத்தின் உயர்ந்த இது, காமலோகத்தின் உயர்ந்தது. இப்போ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காம துர்கத்தினா துர்கதி, காம துர்கதி லோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே, மனித லோகத்துக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து விலங்குகளாகவும் பிறந்தாலும் சரி, ஒரு அரக்கர்களாக அசுரர்களாக பிறந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பூதம் பிரேதமாக பிறந்தாலும் சரி, இல்லை நரகலோகத்தில் பிறந்தாலும் இது துர்கதி. காம சுகதி வந்து சுகதின்னு நல்ல கதி. காமலோகத்தில் நல்ல கதி வந்து பார்த்திங்கன்னா மனிதனாக பிறகுது. அப்புறம் இந்த தேவலோகம். இப்போ அந்த நம்ம மாறன், இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் காமதேவன்னு சொல்லுவாங்க இல்லையா, காமதேவன் சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னது, இதை ஃபுல்லாக அதுதான் அவர் தான் தலைவன், ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த காமலோகத்தையே வந்து ஆட்டிப்படைகள். அதாவது என்னது, அந்த நிர்மாணித்ததை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. அவங்க நிர்மாணிக்க தேவையில்லை, அவங்க நிர்மாணிக்க மாட்டாங்க, அந்த ஆசை இருக்காது அவங்களுக்கு, அவங்க ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ காமதேவனும் பார்த்திங்கன்னா அந்த காமத்தை வைத்து இப்போ கண்ணு ஒரு 5 அம்பு வச்சுருப்பாங்க. கண்ணு கூட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு கண்ணில் ஒரு டக்குன்னு ஒரு என்னது ஒரு ரம்யமான இது தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதை வைத்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க. இதுவரை பார்த்திங்கன்னா அந்த காமலோகம் முடிஞ்சிருச்சு. காமலோகத்தில் வந்து பிரிவு வந்து 11ஓட முடியுது. 11ஓட காமலோகம் முடியுது. அதாவது ஆண் பெண் அந்த வித்தியாசம் வரும்பொழுது அந்த ஈர்ப்பு, காமம் என்கின்ற ஈர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 5 வகையில் அதான் பார்க்குறது, கேட்குறது, ஐம்புலன்கள் வழியாக அந்த ஈர்ப்பு வந்து கம்மியாயிடும். இதில் அதுக்கு அடுத்தது வந்து ரூபலோகம் ஸ்டார்ட் ஆகுது. ரூபலோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பிரம்மலோகம்னு சொல்லுவாங்க. அப்போது பிரம்மன், அதாவது ஒரு ஆண்கள் மாதிரியே இருப்பாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 31 தோன்றலின் நிலைகள். புத்தர் என்ன சொல்ல 31 லெவல்ஸ் லோகங்கள். ஸோ அந்த லோகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 11 முடிச்சிருக்கோம். 11ல் தான் வந்து காமதேவன் முடிஞ்சிருச்சு, அவர் இருக்கார். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிரம்மலோகம் ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து 12வதுல வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம பாரிசஜ்ஜ லோகம். பாரிசஜ்ஜன் என்னென்னா, அதாவது நம்ம தியானங்கள், பாரிசஜ்ஜன்னா என்னென்னா ஹெல்ப் பண்ணுறவங்க, பிரம்மனுக்கு வந்து பணிவுடை செய்கிறவங்க, எனிதிங் பண்ணுறவங்க, வந்து ஒர்க் பண்ணுறவங்க, பாரிசஜ்ஜ தேவர்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்த தியானத்தில், விபாசன தியானத்தில் பார்த்திங்கன்னா, ஈவன் அன்பு தியானத்துலையும் என்ன வரும்னா தியான நிலைகள் வரும். தியான நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா தியான சமாதி நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். தியானம் அப்படின்னு அதாவது என்னென்னா நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிரம்ம நிலைகள் தான் வரும். நமக்கு அந்த வைப்ரேஷன் வரும். ஃபஸ்ட்டு நிலை அந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கான நிலை, மீடியமான நிலை, ஒரு ஸ்ட்ராங்கான நிலை. அப்போ அதுக்கு தகுந்த 3 லோகங்கள் வருது. முதல் தியான சமாதி நிலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யார் வந்து முதல் தியான சமாதி நிலையை அடைந்திருக்காங்களோ அவங்க வந்து அடுத்த பிறப்பில் அங்கே பிறப்பாங்க. மனது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும் அந்த விஷயம். ஸோ அதான் 2வது வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம பூரோஹித. 13வது கரெக்ட். 13வது வந்து பிரம்ம பாரிசஜ்ஜ 12 அவங்க ஹெல்ப்பிங்க. பிரம்ம பூரோஹித அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு வந்து ஆலோசனை செய்வாங்க. சம் ஐடியா இந்த மாதிரி வந்து கூட வந்து அவங்க வந்து ஒரு மினிஸ்டர் மாதிரி கூட, இவங்க ஒரு ராஜா மாதிரி. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து மகாபிரம்மா 14 மகாபிரம்மா லோகம். மகாபிரம்மா, அதாவது மகாபிரம்மா இவங்க வந்து மகாபிரம்மா சில மதங்களில் பார்த்தீங்கன்னா மகாபிரம்மா இல்லை பரபிரம்மா இவங்க இது வரைக்கும் தான் தெரியும். ஆனால் புத்தர் வந்து அதுக்கு மேலேயும் இது பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஆமாம். ஸோ அந்த மகாபிரம்மா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது பிரம்மாவுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த மகாபிரம்மா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வந்து உதாரணத்துக்கு
ஒரு ஒரு சக்கரவாலான்னா ஒரு இந்த ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மில்கி கேலக்ஸி அப்படிங்கிறது ம் ம் சக்கரம் போல் சுற்றிட்டே இருக்கும். அதில் வந்து நிறைய கோள்கள் இருக்கும், நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும், அது எல்லாமே இருக்கும். அப்போது அது பூராமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அவருக்கு வந்து தெரியும். அது என்ன நடக்குது எல்லாமே தெரியும் அவருக்கு. அப்போது மேலே போக போக பிரம்மாக்கள் எப்படி இருக்குன்னா 10 10 இது தெரியும், 10 கேலக்சியில் நடக்கிறது தெரியும், இல்லை வந்து 50 தெரியும், 100 தெரியும். அந்த மாதிரி வந்து அவங்களுடைய மனது வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி சார்.